வணக்கம். எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கில் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா எப்படி ரீசெட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கு கேப்சா, அதுக்கு ஃபர்கெட் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் விண்டோ க்ரியேட் ஆகும். அந்த விண்டோவில் போயிட்டு ஃபர்கெட் யூசர் ஐடி அப்படின்றத யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு சிஐஎஃப் நம்பர் கேட்கும். இது பேங்க் பாஸ்புக்கில் இருக்குது. அதை என்ட்ரி போடுங்க. என்ட்ரி போட்டுட்டு கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்ததாக மொபைல் நம்பர் தென் கேப்சா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. கேப்சா என்ட்ரு பண்ணலாம். கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்த உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் ஐடியை காப்பி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு, மறந்து போன அந்த எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டை வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு பண்ணலாம். மறுபடியும் சேம் ஆப்ஷன் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்கெட் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சேம் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் போயிட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட யூசர் ஐடி கேட்கும். நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, யூசர் ஐடி அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சைடில் இருக்கக்கூடிய அந்த கேப்சா சப்மிட் பண்ணணும். இந்த கேப்சா சப்மிட் பண்ணி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்ததாக ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நெக்ஸ்ட் விண்டோவில் போய்ட்டு இந்த ஓடிபி சப்மிட் பண்ணணும். ஸோ ஓடிபி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஏடிஎம், another ஒன்று வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, 3வது வந்து பேங்க் வழியாக ரீசீவ் பண்ணுற 3 ஆப்ஷன் கேட்கும். நமக்கு ஈஸியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வழியாக ரீசெட் பண்ணுறது. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பை ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டுன்னு இருக்கும். எல்லாரும் ஏடிஎம் கார்டுன்னு இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வச்சு ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஏடிஎம் கார்டு வச்சு ஏடிஎம் கார்டு வச்சு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு வந்து இங்கே ஷோ பண்ணும். லாஸ்ட்டில் இருக்கிற 4 டிஜிட் நம்பர் அது சைடில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வேலிடேஷன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வேலிடிட்டி ஆகிடும். ஸோ வேலிடிட்டி ஆனோடனே இந்த இடத்துல மறுபடியும் உங்களுடைய அந்த கார்டில் இருக்கக்கூடிய நேம், ஸோ அந்த நேம் வந்து கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறமா நேம் டைப் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்பைரி டேட்டு அண்ட் தென் உங்கள் ஏடிஎம் பின்னை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏடிஎம் பின்னு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா ஏடிஎம் கார்டில், அந்த பின்னை டைப் பண்ணணும். அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூமரிக்கல் கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் பட்டன் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்த உடனே அந்த வேலிடேஷன் ஏடிஎம் கார்டு வழியாக வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரீசெட் பண்ணக்கூடிய அந்த பாஸ்வேர்டு விண்டோ தானாக ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரம் கழித்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு உங்களுடைய எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கான நியூ பாஸ்வேர்டை வந்து 2 முறை டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். பொதுவாக பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் இருந்தால் மாதிரி வரணும். 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க. இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு 2மே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் லாகின் பேஜ் போய்ட்டு
சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த கேப்சா இருக்கும், கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். அதுக்கு முன்னாடி மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தா தான் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவ் ஆகும். தேங்க்யூ.